எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை என்ன? 30 வயது உள்ள ஒரு பணக்கார வாலிபன் ஒருவன் இருந்தான். அவன் தன்னுடைய வயதான தகப்பனாரை பராமரிக்க முடியாது என்று நினைத்தான். அவனுடைய மனைவியும் அந்த முதியவரை ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு வந்துட்டா பரவாயில்ல என்று ஒரு சஜஷன் கொடுத்தாள். அவளுடைய மனைவியினுடைய பேச்சை கேட்டு அவன் தன் தகப்பனாரை கூட்டிக் கொண்டு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு தெரிந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு கொண்டு போய் தன்னுடைய தகப்பனை விட்டார். அங்குள்ள மேனேஜர் தன்னுடைய தகப்பனிடத்திலே பேசி கொண்டிருப்பதை கண்டு அவன் கேட்டான், என்னுடைய அப்பாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா மேனேஜர் என்று கேட்டான். அப்பொழுது அந்த மேனேஜர் சொன்னார், ஆம் தம்பி, சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக உங்க அப்பா எங்களுடைய ஹோமுக்கு வந்தாங்க. அப்பொழுது ஒரு அனாதை குழந்தை, யாருமே பராமரிக்க முடியாது என்று விட்டு சென்ற ஒரு அனாதை குழந்தையை உங்க அப்பா தான் எடுத்துக்கொண்டு போய் வளர்த்து பெரிய ஆளாக்கி நல்ல நிலைமையிலே இன்று வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்னார். இதை கேட்டவுடன் அந்த வாலிபனுக்கு தெரிந்து விட்டது தான் அந்த அனாதை குழந்தை என்று. அவன் மிகவும் வருந்தினான். அவன் அப்பா அவனுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அவன் உணர்ந்தான். அவன் மனம் மாறிவிட்டான். நாமும் கூட நம்முடைய பெற்றோரை நாம் கனப்படுத்தினால் நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.